கும்பராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே காலத்திற்கு முற்பட்ட சிந்தனை உடையவர்கள். புதிய சிந்தனைகளையும், புதுமையான மாற்றங்களையும் உருவாக்குவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. எதையும் மேலோட்டமாக பார்க்காமல், அதன் ஆழம் வரை சென்று சிந்திக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களின் தனித்துவமான கற்பனைத் திறனும், அறிவார்ந்த அணுகுமுறையும் மற்றவர்களிடமிருந்து இவர்களை தனித்துக் காட்டும். ஒரு கூட்டத்தில் இருந்தாலும், தன் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காத இவர்களின் சுதந்திரமான மனப்பான்மை மிகவும் போற்றத்தக்கது. இவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள் மற்றும் பொது நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். சுயநலமின்றி மற்றவர்களுக்கு உதவும் குணம் இவர்களிடம் இயல்பாகவே குடிகொண்டிருக்கும். உலகளாவிய சகோதரத்துவத்தை நம்பும் இவர்கள் யாரிடமும் பாகுபாடு காட்டாமல் சமமாக பழகுவதில் வல்லவர்கள். இவர்களின் நட்பு மிகவும் தூய்மையானது. ஒருமுறை இவர்களுடன் பழகினால் அந்த ஆழமான பிணைப்பை யாராலும் மறக்க முடியாது. உண்மையை பேசுவதிலும், நீதியின் பக்கம் நிற்பதிலும் இவர்கள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். செயல்பாடுகளில் மிகவும் நேர்மையாகவும், நுணுக்கமாகவும் செயல்படும் கும்பராசியினர் எத்தகைய சிக்கலான வேலையையும் எளிதில் கையாளும் திறன் கொண்டவர்கள். எதற்கும் அஞ்சாத துணிச்சலும், எதையும் எதிர்கொள்ளும் மனதிடமும் இவர்களுக்கு பிறவியிலேயே அமைந்திருக்கும். விடாமுயற்சியுடன் உழைத்து தன்னுடைய இலக்கை அடைவதுடன், தன்னை சார்ந்தவர்களையும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வார்கள். இவர்களின் அறிவு கூர்மையும், தொலைநோக்கு பார்வையும் இவர்களை சமுதாயத்தில் ஒரு சிறந்த வழிகாட்டியாக நிலைநிறுத்துகிறது. காலத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவானின் பேரருள் உங்கள் விடாமுயற்சிக்கு வெற்றியை தரட்டும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களிடம் நான் பேசப்போகும் இந்த உண்மைகள் உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கலாம், அல்லது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த விடையாக இருக்கலாம். உங்கள் இதயத்தின் துடிப்பை ஒரு நிமிடம் கவனித்து ஆழமாக சுவாசியுங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்கப் போகும் உண்மைகள் உங்கள் அசாத்திய புத்திசாலித்தனத்திற்கும் உறுதிக்கும் பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு மகா தரித்திரத்தை பற்றியது. காலபுருஷ தத்துவத்தின் 11வது ராசி, கர்மகாரகன் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்ற லாப வீடான கும்பத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். பஞ்சபூதங்களில் காற்று தத்துவத்தை சேர்ந்த நீங்கள் ஆகாயத்தைப் போல பரந்த சிந்தனை கொண்டவர்கள். ஆனால் அந்த ஞானம் கொண்ட உங்கள் வாழ்க்கை ஏன் இன்று ஒரு மணல் வீடு போல சரிந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்தீர்களா? உங்கள் இல்லத்தில் உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த சில பிழைகள் உங்கள் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தையும் வேரோடு அறுத்துக் கொண்டிருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, உங்கள் பாக்கெட்டில் பணம் எப்போதும் நிரம்பியிருக்க வேண்டும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைய வேண்டும் என்று நீங்கள் இரவு பகலாக உழைக்கிறீர்கள். ஆனால் அந்த உழைப்பின் பலன் ஏன் உங்கள் கைக்கு வரும்போது மட்டும் கானல் நீராகப் போகிறது? ஊருக்கே உழைக்கிறேன், ஆனால் என் வீட்டில் மட்டும் ஏன் இன்னும் ஓட்டைச் சட்டி இருக்கிறது என்று நீங்கள் குமிறிய பல ரகசிய அழுகைகள் எனக்கு தெரியும். தெரியும். இதோ அந்த ரகசியம் உடையப் போகிறது. இதற்கு பின்னால் இருப்பது ஒரு மிகப்பெரிய கர்ம வினைச்சதி. கும்பம் என்பது ஒரு ஸ்திர ராசி. நீங்கள் ஒரு கொள்கையை உறுதியாக பற்றிக் கொள்பவர்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு நேர் எதிரான சில அதிர்வலைகள் உங்கள் வீட்டில் குடியேறும்போது, அது உங்கள் கால்களில் ஒரு இரும்புச் சங்கிலியைக் கட்டியது போல உங்களை ஒரே இடத்தில் முடக்கிப் போட்டு விடுகிறது. உங்கள் வாழ்க்கையை ஒரு வறுமை காடாக மாற்றிக்கொண்டிருக்கும் அந்த 8 மகா ரகசியங்களைப் பற்றி நாம் இப்போது அக்குவேறு ஆணிவேராகப் பார்க்கப் போகிறோம். முதலாவதாக அந்த தரித்திர நிறம். கும்ப ராசிக்கு அதிபதி சனி, ஆனால் செவ்வாயின் நிறமான அடர் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு ஆகாது. காற்று தத்துவம் கொண்ட உங்கள் ராசிக்கு நெருப்பு தத்துவம் கொண்ட இந்த நிறங்கள் உங்கள் சிந்தனையைச் சுட்டெரிக்கும் எரிமலை போன்றது. அடர் சிவப்பு நிற ஆடை அணிந்து நீங்கள் முக்கியமான பிசினஸ் மீட்டிங்கோ அல்லது வேலை முயற்சிகளிலோ ஈடுபடும்போது உங்கள் மனதில் தேவையற்ற ஆக்ரோஷம் அல்லது பதற்றம் உண்டாகும். இதனால் நீங்கள் எடுக்க வேண்டிய சரியான முடிவை எடுக்கத் தவறுவீர்கள். கும்ப ராசிக்கு சிவப்பு நிறம் என்பது விரயத்தை தரக்கூடிய காரணி. உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய நிறங்கள் கருநீலம், கருப்பு மற்றும் ஊதா மட்டுமே. இந்த நிறங்களை பயன்படுத்தும் போது உங்கள் மூளை அமைதியடைந்து உங்களால் தீர்க்கமாகச் சிந்திக்க முடியும். குறிப்பாக சனிக்கிழமை அன்று நீல நிற ஆடை அணிந்தால் காரியங்கள் துரிதமாக நடக்கும். இரண்டாவதாக சனியின் சாபப் பொருள். உங்கள் வீட்டின் ஸ்டோர் ரூமிலோ அல்லது பரனிலோ நீங்கள் குவித்து வைத்திருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் எப்படி உங்கள் லாபத்தை தடுத்து நஷ்டத்தை உருவாக்குகிறது என்று பார்ப்போம். கும்பராசிநாதன் சனி பகவான் பழைய பொருட்களுக்கு அதிபதிதான். ஆனால் உபயோகமற்ற பொருட்களைச் சேமிப்பது உங்களுக்கு ஆகாது. உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருக்கும் அந்த துருப்பிடித்த பழைய இரும்பு சாமான்கள், பழுதான மின்னணு இயந்திரங்கள், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உடைந்த கண்ணாடிகள், இவையெல்லாம் வெறும் குப்பைகள் அல்ல. இவை உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சனியை மந்தகதியில் இயங்கச் செய்யும் மகா தரித்திரப் பொருட்கள். துருப்பிடித்த இரும்பு உங்கள் வீட்டில் இருந்தால் அங்கே மகாலட்சுமி தங்கவே மாட்டாள். 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அடைய வேண்டிய மிகப்பெரிய உயர்வை தடுக்கும் இந்த பயனற்ற கழிவுகளை இன்றே அப்புறப்படுத்துங்கள். மூன்றாவதாக, வாக்கு விபரீதம். கும்ப ராசி என்பது சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்றது. சனி பகவான் உங்களுக்கு ஒரு ரகசிய விதியை கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்கள் வாக்கு பலம்.
ஆனால் என்னால் முடியாது, இது எனக்கு அமையாது என்கிற எதிர்மறை வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது, சனி பகவான் அப்படியே ஆகட்டும் என்று ஆசி வழங்கி விடுவார். மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவதும், மற்றவர்களின் திறமையை குறைத்து மதிப்பிடுவதும் உங்கள் ராஜயோகத்தை சூனியமாக்கும். நான்காவதாக, திசை துரோகம். உங்கள் வீட்டின் மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளில் நீங்கள் செய்யும் வாஸ்து பிழை உங்கள் வருமானத்தை முடக்கும். அந்த திசைகளில் கழிவு நீர் தொட்டி, குப்பைத் தொட்டி அல்லது பள்ளம் இருந்தால் உங்கள் சேமிப்பு கரைந்து கொண்டே இருக்கும். மேற்கு திசை சனி பகவானுக்கு உரியது. அந்த இடம் எப்போதும் பாரமான அலமாரிகளால் கனமாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, மந்தமான உணவு. கும்பம் காற்று தத்துவம் கொண்டது என்பதால் உங்கள் உடலில் வாயுத் தொல்லை ஏற்பட வாய்ப்பு அதிகம். முதல் நாள் சமைத்த பழைய உணவை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது உங்கள் உடலில் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். அதிகப்படியான புளிப்புச் சுவை உங்கள் மூளையின் வேகத்தை குறைக்கும். புதிய மற்றும் சூடான உணவுகளை உட்கொள்வதுடன் வாரத்தில் ஒரு முறை கசப்புச் சுவையைச் சேர்த்துக் கொள்வது உங்கள் ஜாதக சனியை பலப்படுத்தும். ஆறாவதாக, பகை உறவுகள். உங்களை புகழ்ந்து காரியம் சாதிக்கும் சுயநலவாதிகள் மற்றும் உதவி செய்வது போல நடித்து உங்கள் உழைப்பைச் சுரண்டும் அந்த விஷ மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் யாருக்காவது உதவி செய்யத் தொடங்கினால் உங்களையே அழித்துக் கொண்டாவது அவர்களுக்குச் செய்வீர்கள். இந்த நல்ல குணமே உங்களுக்கு பல நேரங்களில் யமனாக மாறுகிறது. ஏழாவதாக, பயனற்ற இரும்பு மற்றும் பழைய சுமைகள். கிழிந்த துணிகளை தைத்துப் போடாதீர்கள் அல்லது பழைய செருப்புகளை வாசலில் போடாதீர்கள். இது கால்களுக்கு அதிபதியான சனியை நீசமடையச் செய்யும். காலாவதியான மருந்துகள் மற்றும் பழுதான கடிகாரங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அது உங்கள் அதிர்ஷ்டத்தின் காலச்சக்கரத்தையே நிறுத்திவிடும். எட்டாவதாக, கர்மசித்தி மகா பயிற்சி. இழந்த அத்தனை மதிப்பையும் செல்வத்தையும் மீட்கும் இரகசியச் சாவி இதுதான். சனிக்கிழமை தோறும் அதிகாலையில் அல்லது இரவு 8 முதல் 9 மணிக்குள் மேற்கு நோக்கி அமர்ந்து நீல ஒளி கர்ம தியானத்தைச் செய்யுங்கள். பிரபஞ்சத்தின் நீல ஒளி உங்கள் கர்ம வினைகளைச் சுட்டெரிப்பதாக உணருங்கள். நான் ஒரு வெல்ல முடியாத சாதனையாளனாக மாறிவிட்டேன் என்று 19 முறை ஆணித்தரமாகச் சொல்லுங்கள். இந்த கர்மசித்தி பயிற்சியில் மற்றுமொரு முக்கிய அம்சம், உழைப்பாளர் வசியம். சனிக்கிழமை தோறும் துப்புரவுத் தொழிலாளிகளுக்கோ அல்லது கஷ்டப்பட்டு உழைக்கும் ஏழைகளுக்கோ உங்களால் முடிந்த உணவையோ புதிய செருப்பையோ அல்லது கருநீல நிற துணியையோ தானமாக வழங்குங்கள். நீங்கள் யாருடைய உழைப்பை மதிக்கிறீர்களோ அன்று முதல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் தண்டனை நாயகனாக இல்லாமல் தர்ம நாயகனாக மாறி அள்ளித்தரத் தொடங்குவார். பத்தாவதாக, இரும்பு ஆணியும் கருப்பு எள்ளும். உங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சிறிய கருப்பு பட்டுத் துணியில் புதிய இரும்பு ஆணி மற்றும் சிறிதளவு கருப்பு எள்ளை முடிந்து வையுங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி உங்கள் சேமிப்பை ஒரு பாறையைப் போல நிலையானதாக மாற்றும். கும்பராசி அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த ஆழமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒரு ஸ்திரமான வெற்றிக்கு இட்டுச் செல்லும். ஜோதிடம் என்பது வெறும் கணிப்பு அல்ல, அது காலத்தின் சக்கரத்தை நமக்கு சாதகமாகச் சுற்ற வைக்கும் ஒரு மகாக்கலை. நீங்கள் இப்போது எவ்வளவு பெரிய கடன் சுமையில் இருந்தாலும் சரி, வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் தவித்தாலும் சரி, நான் சொன்ன இந்த எளிய முறைகளை நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள். உங்கள் விடாமுயற்சியோடு இந்த ஆன்மீக மாற்றங்களும் சேரும்போது அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வருவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் சுமையை ஒவ்வொன்றாக குறைக்கும்போது உங்கள் பயணத்தின் வேகம் தானாகவே அதிகரிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். இதை நான் உங்கள் ராசிநாதன் சனியின் சாட்சியாக அடித்துச் சொல்கிறேன். கும்ப ராசி என்பது ஒரு உயரத்தை நோக்கிய பயணம். அந்த பயணத்தில் நாம் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய வெற்றி என்பது இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்களில் இருந்துதான் தொடங்குகிறது. ஒன்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு கரடு முரடான பாதையில் பாரமான மூட்டையை சுமந்து கொண்டு ஏறுகிறீர்கள். அந்த மூட்டையில் இருக்கும் தேவையற்ற கற்களை ஒவ்வொன்றாக தூக்கி எறிந்தால் உங்கள் பயணம் எவ்வளவு எளிதாகும், உங்கள் வேகம் எவ்வளவு அதிகரிக்கும். அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அகற்றத் தொடங்கும் எதிர்மறை விஷயங்கள் உங்கள் விதியை மாற்றும். 12வதாக, கும்பராசி அன்பர்களே, நீங்கள் இப்போது எவ்வளவு பெரிய சங்கடங்களில் இருந்தாலும் கலங்காதீர்கள். நீங்கள் கர்ம காரகன் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்ற புத்திசாலிகள். ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் எல்லாம் உங்கள் கடின உழைப்பைக் கண்டு வியந்து உங்களுக்கு ஒரு நிலையான செல்வச் செழிப்பையும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொண்டுவர காத்திருக்கின்றன. நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள், நல்லதே நடக்கும். உங்கள் உழைப்பு இனி வீண் போகாது. இதுவரை கதவை திறக்க மறுத்த அதிர்ஷ்டம் இப்போது உங்கள் உழைப்பைக் கண்டு வியந்து வந்து சேரும். கும்பராசியின் அந்தச் சிகரத்தை நீங்கள் எட்டிப் பிடிக்கும் காலம் இதோ தொடங்கிவிட்டது. கடைசியாக, இதுபோன்ற உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய அரிய ஜோதிட ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சிவன் ஜோதிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் தட்டி வையுங்கள். உங்கள் வெற்றி பயணம் இன்று முதல் தொடங்கட்டும்.
இழந்த அத்தனை மதிப்பையும் செல்வத்தையும் நீங்கள் மீட்கப் போகும் காலம் இதோ ஆரம்பமாகிறது. தயாராக இருங்கள். கும்ப ராசியின் அந்த மர்ம முடிச்சு அவிழத் தொடங்குகிறது. வறுமை எனும் விலங்கை உடைத்து வெற்றிக் கொடி நாட்டுங்கள். உங்களை மீண்டும் அந்த வெற்றி சிம்மாசனத்தில் அமர வைக்கவே இந்த வீடியோ. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம்.